ஸ்லோவேனியா நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் இந்தியா முழுவதும் பயணம் செய்தபோது கையில் அதிக அளவு பணத்தை ரொக்கமாக வைத்திருக்க வேண்டிய தேவையே ஏற்படவில்லை என தனது ஆச்சரியத்தை பகிர்ந்துள்ளார். டீ குடிப்பது முதல் மளிகை பொருட்கள் வாங்குவது வரை அனைத்திற்கும் QR கோடு மூலமாக பணம் செலுத்தும் முறை இந்தியாவில் பரவலாக இருப்பது பயணத்தை மிகவும் எளிதாக்கியதாக அவர் கூறியுள்ளார். ஜூலியா என்ற அந்த ஸ்லோவேனிய பெண் தனது இந்திய பயணங்கள் குறித்த வீடியோக்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறார். தற்போது அவர் பகிர்ந்துள்ள புதிய வீடியோவில் இந்தியாவின் அன்றாட பரிவர்த்தனைகள் எந்த அளவிற்கு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன என்பதுதான் தன்னை மிகவும் ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் எனக்கு மிகவும் ஆச்சரியமளித்த விஷயங்களில் ஒன்று எனக்கு மிக குறைந்த அளவே ரொக்க பணம் தேவைப்பட்டதுதான் என்று அவர் எழுதியுள்ளார். ஜூலியாவின் கூற்றுப்படி அவர் சென்ற ரோட்டோர டீ கடை, உள்ளூர் உணவகம் அல்லது சிறிய பெட்டி கடை என கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலுமே கடைக்காரர்கள் பணமாக கேட்பதற்கு பதிலாக QR கோடை நோக்கியே கை காட்டியுள்ளனர். நீண்ட வங்கி விவரங்களை உள்ளீடு செய்யாமல் ஒரு QR கோடை ஸ்கேன் செய்வதன் மூலம் சில நொடிகளில் பணத்தை மாற்ற அனுமதிக்கும் இந்தியாவின் உடனடி கட்டண முறையான UPI தான் இதற்கு காரணம் என்று அவர் விளக்கியுள்ளார். தன்னுடைய பயணங்களிலேயே தான் பார்த்த மிக எளிமையான கட்டண முறை இதுதான் என்று பாராட்டிய ஜூலியா, வெளிநாட்டு பயணிகளுக்கு இந்த UPI வசதியை பெறுவது சற்று கடினமாக இருக்கலாம் என்றும் அது அவர்களின் வங்கி, கார்டு வழங்குனர் மற்றும் அவர்களுக்கு கிடைக்கும் சேவைகளை பொறுத்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். போன்பே, கூகுள் பே, பேடிஎம் மற்றும் BHIM போன்ற செயலிகள் சில சமயங்களில் வெளிநாட்டு பயணிகள் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்த உதவக்கூடும் என்றாலும் இந்தியாவுக்கு வரும் பயணிகள் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகளை வைத்திருக்குமாறும் அவசர தேவைக்காக சிறிதளவு பணத்தை கையோடு வைத்திருக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இந்தியா வியக்கத்தக்க வகையில் டிஜிட்டல் மயமாகிவிட்டது. இருந்தாலும் நீங்கள் சிறிய நகரங்கள், தொலைதூர பகுதிகளுக்கு செல்லும் போது அல்லது இணைய வசதி கிடைக்காத போது மாற்று பண பரிவர்த்தனை வசதியை வைத்திருப்பது உங்களை பல சிரமங்களிலிருந்து காப்பாற்றும் என்று அவர் எழுதியுள்ளார். மிக சிறிய பண பரிவர்த்தனைகளை கூட எவ்வளவு எளிதாகவும் வேகமாகவும் செய்ய முடிகிறது என்பதை சுட்டிக்காட்டி இந்தியாவின் பண பரிவர்த்தனை முறை பல வளர்ந்த நாடுகளை காட்டிலும் பல ஆண்டுகள் முன்னிலையில் உள்ளது என்று ஜூலியா பாராட்டியுள்ளார். அதே சமயத்தில் இணைய பயனர்கள் இணைய வசதி இல்லாமலேயே ஆஃப்லைன் முறைகள் மூலமாகவும் UPI வேலை செய்ய முடியும் என்பதை சில பயனர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த அம்சம் நாட்டில் டிஜிட்டல் கட்டண முறை மக்களின் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு ஆழமாக பதிந்துள்ளது என்பதை மேலும் காட்டுகிறது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர்.